தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கிட்டத்தட்ட 50 பாடசாலைகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை. நெருக்கடிக்கு உள்ளாக உள்ள இலங்கை ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாளைய வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை. ஏனையின் வீதியில் கோர விபத்து. ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி உட்பட 3 பலி. 2025 உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர் அட்டை விநியோகம் ஆரம்பம். பிள்ளையான் விடயத்தில் தீவிரத்தன்மை உணர்ந்த அனுர தரப்பு வெளியிட்ட தகவல். கரந்தனியாவில் ஒருவர் கொலை. சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் சாத்தியம். தொடர்பான விரிவான செய்திகள். கண்டி தலதா மாளிகையில் நடைபெறும் புனித தந்ததாதுவின் சிறப்பு கண்காட்சியை முன்னிட்டு கண்டி நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அமைந்துள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 49 பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கண்டி வலயக்கல்வி அலுவலகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி பாடசாலைகள் ஏப்ரல் 21 முதல் 25 வரை மூடப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் புனித பல்லின் சிறப்பு கண்காட்சி 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வு 2025 ஏப்ரல் 18 முதல் 27 வரை 10 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையால் இந்த நாட்டில் 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்ட விக்ரமசிங்க இதை அவசர நிலையாக கருத வேண்டும் என்றும் புதிய அமெரிக்க வரி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கட்டணங்கள் அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான நுகர்வோர் தேவை குறைகிறது. இது ஒரு அனுமான சூழ்நிலை அல்ல. இது ஏற்கனவே வெளிப்பட்டு வருகிறது. இதன் ஒரு நேரடி விளைவு வேலை இழப்புகளாகும். இதன் தாக்கம் வேலை செய்பவர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாமல் பரந்த பொருளாதாரம் முழுவதும் எதிரொலிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதி வருவாயில் ஏற்படும் வீழ்ச்சி இலங்கையின் பொருளாதார சமநிலையை மிகவும் மோசமாக்கும். மேலும் ரூபாவின் மதிப்பு இன்னும் அதிகமாக குறையக்கூடும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அமெரிக்காவுடன் இலங்கை அரசாங்கம் விவாதிக்க வேண்டும். மேலும் இதை அவசர நிலையாக கருதி அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கும் என்பது குறித்து நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் இந்த நிலைமை குறித்து எந்த அறிக்கைகளும் வெளியிடப்படாவிட்டால் ஒன்றன் பின் ஒன்றாக பிரச்சினைகள் எழும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பல பகுதிகளில் நாளை வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் சப்ரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மொனராகல மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரும் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே வெப்ப காலநிலையில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்தவும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. கண்டி, யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் மிகுந்தலை மற்றும் திரப்பன பகுதிகளில் இடம்பெற்ற 2 வீதி விபத்துகளில் இராணுவ மேஜர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளதாக மிகுந்தலை மற்றும் திரப்பன காவல்துறையினர் தெரிவித்தனர். மிகுந்தலை வெள்ளமோரண பகுதியில் ஏனையின் சாலையின் 128 மற்றும் 129 கிலோமீட்டர்களுக்கு இடையில் கடந்த 14 இரவு நடந்த வீதி விபத்தில் கல்குளமவிலிருந்து மிகுந்தலை நோக்கி சென்ற டாக்ஸி ஒன்று வீதியை விட்டு விலகி தெற்கு நோக்கி சென்று போக்குவரத்து சிக்னல் மற்றும் ஒரு கல்வெட்டில் மோதியதில் 2 உயிரிழந்ததாக மிகுந்தலை காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் பலுகஸ்விவ நுகசிவன கண்டி வீதியில் வசிக்கும் செனவரத்ன கவிந்து உதார செனவரத்ன என்ற 25 வயதுடைய கேப் சாரதியும் அனுராதபுரம் ரணசேவபுர 21வது காலாட்படை பிரிவில் பணியாற்றும் இராணுவ மேஜரான மிகுந்தலை அனுராதபுரம் வீதியைச் சேர்ந்த நிசங்க ஆராய்ச்சி லகே தினேசு இசுருகுமார நிஷங்க என்ற 37 வயதுடைய நபரும் ஆவார். விபத்தில் பலத்த காயமடைந்த கப்பண்டியின் சாரதி மிகுந்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இரவு 10:50 மணிக்கு உயிரிழந்தார். அதே நேரத்தில் பலத்த காயங்களுடன் அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட மேஜர் நேற்று அதிகாலை 12:50 மணிக்கு
உயிரிழந்தார் என்று மிகுந்தலை காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். ஏனேன் சாலையில் திறப்பணையில் இருந்து கல்குளம் நோக்கி சென்ற மற்றொரு வேன் ஞானிக்குளம் பாலத்தை கடந்த பிறகு வீதியை விட்டு விலகி 118 மற்றும் 119 கிலோமீட்டர் தூரத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்ததாக திருப்பணி காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் சிவலக்குளம் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த என் கபூர் பண்டா என்ற 93 வயது முதியவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். வேன் சாரதி தனது தாய், தந்தை மற்றும் தாத்தாவுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் இருவர் காயமடைந்து அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சந்தேக நபரான சாரதியின் தாத்தா இறந்துவிட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் தொடர்புடைய வேனின் சாரதி சிவாலக்குளம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு 2 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டார். சந்தேக நபரை ஜூன் 5ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் முற்படுத்த உத்தரவிடப்பட்டது. இந்த 2 விபத்துகள் குறித்து மிகுந்தலை மற்றும் திறப்பண காவல் நிலையங்களைச் சேர்ந்த போக்குவரத்து அதிகாரிகள் அடங்கிய 2 குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகளுக்குமான வாக்காளர் அட்டைகள் தேர்தல் திணைக்களத்தினால் அஞ்சல் திணைக்களத்திடம் இன்று கையளிக்கப்பட்டது. வாக்காளர் அட்டைகளை மாவட்ட தேர்தல் திணைக்களத்தின் அலுவலகத்தில் வைத்து மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வே. சிவராசா மாவட்ட பிரதான அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தரிடம் கையளித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,02,387 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளையானின் வழக்கறிஞராக கமன்பில நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த காலங்களில் நடந்த மோசடி, ஊழல் மற்றும் கொலைகள் எவ்வளவு தீவிரமானவை என்பது தெளிவாகிறதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், இந்த நாட்டில் கமன்பில வழக்குகளை விசாரித்து பொதுமக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லை. ஆனால் பிள்ளையான் தனது வழக்கறிஞராக கமன்பிலவை தேர்ந்தெடுத்துள்ளார். பிள்ளையானின் வழக்கையும் கமன்பில கையில் எடுத்துள்ளார். இவை வெறும் அரசியல் படுகொலைகள் அல்ல, இவை ஒரு பெரிய வலையமைப்புக்குள் செயல்படுத்தப்பட்ட விடயங்களாகும். தற்போது இந்த நூல்பந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்ந்து வருகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இப்போது சுறுசுறுப்பாகி முன்னர் மறைக்கப்பட்ட கோப்புகளை மீட்டெடுத்து வருகிறது. குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரப்படுகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வழக்குகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் பணியை தொடங்குகிறது. அனைத்து சட்ட தேவைகளும் தொடர்புடைய நிறுவனங்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அரசாங்கம் தேவையான வசதிகளை மட்டுமே வழங்கி வருகிறது என்றார். கரந்தனிய திவ்யகவெல்ல பிரதேசத்தில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் கரந்தனிய பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதாகவும் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மாகாணத்திலும் காலி, மாத்தறை, புத்தளம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மத்திய சபரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.